ஒடிசால கொசுவத்தி கொளுத்தி வச்சுட்டு தூங்குன 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில இறந்து போயிருக்காங்க மக்களே. ரொம்ப நாளாவே நம்ம கொசுவத்தி கொளுத்தி வச்சா நம்மளுக்கு நெறைய நோய் வரும். அதனால அத அவாய்ட் பண்ணுங்க அப்டின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஹெர்பல் கொசுவத்தி யூஸ் பண்றோம். இது வந்து ஃபுல்லாவே வந்து ஆர்கானிக்கா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க 2 பேரும் இறந்ததுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹெர்பல் கொசுவத்தி தான் அப்டின்னு வந்து சொல்றாங்க. என்ன நடந்தது அப்டிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், திஸ் இஸ் சபி ஃப்ரம் சபி டாக்ஸ். இப்போ வந்து அடுத்த மாசத்துலருந்து நம்மளுக்கு மழை ஸ்டார்ட் ஆயிடும். அதனால நம்ம வேற ஆப்ஷனே இல்லாம இந்த கொசுபத்தி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒடிசால 2 விவசாயிகள் வந்து அவங்க வேலைய முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப வந்து விவசாய நிலம் அப்படிங்கிறதுனால நெறைய நிலங்கள் பக்கத்துல இருக்கும். அதனால கொசு வந்து அங்க நெறையவே வந்து இருக்கும். மழை பெஞ்சா தான் கொசு வரும் அப்படிங்கிறது கிடையாது. அதனால அவங்க எல்லாத்தையும் ரூம் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு எந்த ஒரு வென்டிலேஷனும் இல்லாம கொசுபத்திய வந்து கொளுத்தி வச்சுக்கிட்டு தூங்கியிருக்காங்க மக்களே. காலையில வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே வெளியில வரல. அவங்க 2 பேரும் வெளியில வரல. அதனால பக்கத்துல இருக்கவங்கலாம் சந்தேகப்பட்டு கதவ தட்டியிருக்காங்க. யாருமே ஓப்பன் பண்ணல. அதுக்கப்புறம் கதவ ஓப்பன் பண்ணி உள்ள போயிருக்காங்க. உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து இறந்து போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்காக வந்து ஆம்புலன்ஸ கூப்ட்டுருக்காங்க. போய் அங்க செக் பண்ணும்போது இவங்க இறந்துட்டாங்க ஆல்ரெடி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ, இப்ப நம்ம நினைக்கலாம், ஒரு சாதாரண கொசுவத்தினால இறந்து போவாங்களா? அதுவும் 2 பேர் அட் அ டைம்ல இறந்து போயிருக்காங்க. ஒருத்தர் இறந்திருந்தா கூட மேபி அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணது வந்து ஹெர்பல் கொசுபத்தி அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ரொம்ப நாளாவே இந்த காயிலு, காடுலாம் நம்ம யூஸ் பண்ணோம். காடு கொசுபத்தி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல. அத எரிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னா, அது போகுற வரைக்கும் பயங்கர புகை வரும். புகை வந்தவுடனே அந்த கொசுலாம் வந்து மயங்கி கீழ விழுந்துரும் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நியூரோடாக்சின் அப்படிங்கிற கெமிக்கல் வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த நியூரோடாக்சின் அதிகமா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, லங்ஸ்ல பிரச்சனை வருமா, மூச்சு திணறல் ஏற்படுமா, நம்மளுடைய பிரெயின்ல போகுற ரத்த ஓட்டம் வந்து ஸ்டாப் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நரம்பு மண்டலம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப எப்படி கவர்ன்மெண்ட் இத அப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கவர்ன்மெண்ட் வந்து இத லிமிட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவ்ளோ பாயிண்ட் தான் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஹெர்பல் கொசுபத்தின்னு சொல்லி தயாரிக்கிறாங்க தெரியுமா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 5-10% அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஆட் பண்றாங்க. ஏன்னா, அந்த புகை வந்த உடனே அந்த கொசு சாகணும் அப்படிங்கிற அளவுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மனுஷனையே வந்து சாவடிக்குது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம கொசுவத்தி வந்து அதுக்காக வாங்காம இருக்க முடியுமா? கொசுவத்தி இல்லாம எப்படி தூங்குறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? எந்த மாதிரியான இன்கிரீடியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொசுவத்தியில இருக்குது அப்படிங்கிறத அந்த கவருக்கு பின்னாடி வந்து செக் பண்ணி வாங்குங்க. இப்ப நான் சொல்லப்போற இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, தயவு செஞ்சு அத வாங்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது மக்களே. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டிரான்ஸ்ஃப்ளோத்ரேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிராலத்திரின், டிடிவிபி. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ளோ அமௌண்ட் அங்க போட்டிருக்காங்க. குவான்டிட்டி வந்து பாருங்க. அதிகமா சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாமே வாங்காதீங்க. ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா? அதுதான் அது. அது வந்து அதிகமா யூஸ் பண்றாங்க. அது நம்மளுக்குமே வந்து செட் ஆகாது. கொசு சாகணுமா, இல்ல நம்ம சாகணுமா அப்படிங்கிறத நம்ம தான் வந்து யோசிச்சுக்கணும். அதுக்காக கொசுவத்தியே வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, கொசுவத்தி வாங்கலாம். அதுல என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இதெல்லாம் இருந்தா நீங்க தாராளமா வாங்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, சிட்ரோனலா ஆயில், நீம் ஆயில், யூக்கலிப்டஸ் ஆயில், லெமன் கிராஸ். இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் இதுல இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா வாங்கலாம். இதுக்கு முதல்ல நான் சொன்னேன்ல, அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து 0 பாயிண்ட்ல இருந்தா நீங்க வாங்கலாம். அதுக்கு மேல இருந்தா வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க மக்களே. இப்ப வந்து நம்ம நார்மலா தானே ஒரு கொசுவத்தி தானே இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா உயிர் போயிருக்கு. நம்மளும் வந்து இதுக்கு அடுத்து அதிகமா நம்மளுடைய வீட்ல டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இத சேஃப்டியா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொசுவத்திய வந்து கொளுத்தி வச்சோம் அப்படின்னா, அந்த ரூம ஃபுல்லாவே வந்து நம்ம குளோஸ் பண்ணிருவோம். கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, வென்டிலேஷனே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து வெளியில போகாது அந்த புகை அப்படின்னு வந்து சொல்றோம். தயவு செஞ்சு அந்த மாரி செய்யாதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஜன்னல தொறந்து விடுங்க. தொறந்து விட்டா இன்னுமே அதிகமா தானே கொசு வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா அது உள்ளேயே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம உயிர் போயிடும். நம்ம பிரெயின் செல்ஸ் எல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால கொஞ்சம் வென்டிலேஷன் வந்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம கொசுவத்தி வந்து பத்தி வைக்கும்போது நம்ம தலைக்கிட்ட வைப்போம். ஏன்னா காதுல தான் வந்து அவங்க வந்து சாங் பாடுவாங்க. அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தலைக்கிட்ட வந்து கொளுத்தி வைப்போம். அந்த மாரி பண்ணாதீங்க. ஒரு 5லருந்து 8 அடி தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, கொசுபத்திய வந்து பத்தி வைங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து வயசானவங்க இருந்தாலோ, சின்ன குழந்தைங்க இருந்தாலோ, தயவு செஞ்சு கொசுவத்திய வந்து ஏத்தி வைக்காதீங்க.
அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொரு ஒரு ஆப்ஷன் இத நான் பெர்சனலா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, கொசுவத்திய வந்து நம்ம அந்த ரூமுக்கு போய் படுக்க போறோம் அப்படின்னா, நம்ம வெளியில இருந்துகிட்டு முன்னாடியே வந்து அத பத்த வச்சு, அங்க உள்ள கொசுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சாவடிச்சிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து உள்ள போய் படுக்கலாம். அதாவது ஜன்னல லைட்டா தொறந்து விட்டுட்டு, மஸ்கிட்டோ நெட் மட்டும் லைட்டா போட்டுட்டு, நம்ம வந்து அந்த மாரி வந்து போய் படுக்கலாம். இது என்னோட பெர்சனல் ஒப்பீனியன். முடிஞ்ச அளவு இந்த கொசுபத்தி இந்த மாதிரி விஷயம்லாம் இந்த லிக்விட் எந்த விஷயமும் யூஸ் பண்ணாம, மஸ்கிட்டோ நெட் போடுறது, மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்றது இன்னுமே வந்து பெட்டர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து நம்ம சொல்றோம், நான் வந்து எனக்கு ஸ்மோக்கிங் பிரச்சனை கிடையாது. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. ஆனாலும் லங்ஸ் பாதிக்குது. லிவர் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஸ்மோக் பண்றவங்கலாம் நல்லா இருக்காங்க. நான் என்ன இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாதிக்கப்படுறோம். ஸோ அதனால இதுல வந்து இன்னுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கும் நல்லது, நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து நல்லது. கதவ வந்து எப்பவுமே நம்ம மூடி வைக்க முடியாது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு கொசுவல இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பாதுகாப்பா இருங்க மக்களே. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ புடிச்சிருந்தா சபி டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒரு வீடியோல நம்ம சீக்கிரமா பார்க்கலாம். பாய்.